ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபேவரட் ஸ்டோரி டெல்லர். இன்று ஒரு சூப்பரான எமோஷ்னல் லவ் ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு ஆட்டோக்காரன் கார்த்தி, டாக்டர் மீனா, இரவுகள் மாற்றி தடை செய்யப்பட்ட காதல், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் என்ற டைட்டில். இந்த கதை ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ரொமான்டிக், எமோஷ்னல் எல்லாமே இருக்கும். ஹாப்பியாக இருந்து பார்த்துங்க. இதை நீங்களே அதை கற்பனை பண்ணி பார்த்துங்க. எல்லா விஷயத்தையும் நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, இந்தியாவில் எந்த ஊர், என்ன டைமு, என்ன பேருன்னு இதெல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாத கிளிக் பண்ணிடுங்க. லைக் போட்டுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக டச் பண்ணோம். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இது சென்னை சிட்டியில் நடக்கும் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. 2022 ஆரம்பித்து 2024 வரைக்கும் நீளும். கார்த்தி 32 வயசு, ஆட்டோ டிரைவர். அவன் மனைவி சுமதி 28 வயசு, ஹவுஸ் ஒய்ஃப். அவங்களுக்கு ஒரு 5 வயசு பையன் ராம். மீனா 35 வயசு, டாக்டர், கார்டியாலஜிஸ்ட். அவள் கணவர் ரவி 38 வயசு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவங்களுக்கு 2 பேருக்கும் குழந்தை 10 வயசில் ஒன்று, 7 வயசில் ஒன்று இருக்குது. இந்த கதை ரொம்ப ட்விஸ்ட்டு எமோஷ்னலாக இருக்கும். சென்னை மெரினா பீச் அருகே இருக்கும் அண்ணா நகரில் தான் கார்த்தி வாழ்க்கை. அந்த பகுதி ரொம்ப சாதாரணமானது. சின்ன சின்ன வீடுகள், காலையில் இருந்து இரவு வரைக்கும் ஆட்டோக்கள் சத்தம், அப்பப்போ கடல் காற்று வீசும். கார்த்தி ஒல்லியான உடம்பு, எப்போவும் ஒரு சின்ன சிரிப்போடு தான் இருப்பான். அவன் ஆட்டோ ஓட்டிட்டு காலைல 6 மணிக்கு எழுந்து சூரியன் உதிக்கும் போதே ரோடுக்கு போயிடுவான். இரவு 10 மணி வரைக்கும் வேலை பார்ப்பான். களைப்பாக இருந்தாலும் வீட்டுக்கு போகும்போது முகத்தில் ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா அவன் குடும்பத்தில் தான் இருப்பான். சுமதி, அவளோட மனைவி பேர் சுமதி, 28 வயசு, அழகான பெண், நீளமான கூந்தல், எப்போவுமே சிரித்த முகம். 2015 கல்யாணம் ஆயிடுச்சு. அது அரேஞ்சு லவ் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது நல்ல வாழ்க்கையில் வாழ்ந்துன்னு இருக்காங்க. சுமதி ரொம்பவே அட்ஜஸ்டிங் டைப்பு. காலையில் கார்த்திக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுப்பான். வீட்டுக்கு சுத்தமாக வச்சுப்பான். குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவான். அவங்க பையன் ராம் 5 வயசு சுட்டி பையன். எப்போவுமே அப்பா ஆட்டோவில் போகணுன்னு தான் ரொம்பவே அடம் பிடிப்பான். கார்த்தி மனசில் ஒரு பெரிய கனவு. ராமை நல்லபடியாக வைக்கணுன்றது தான் ஒரு கனவு. ஒரு நல்ல ஜாப் கொடுக்கணும் தான், படிக்க தான் அவங்கள வச்சாங்க. ஒரு நாள் 2025 ஜூன் மாதத்தில் 15ஆம் தேதி. அப்போது ஒரு செம்ம மழை பெஞ்சுன்னு இருக்குது. இரவு ஒரு 8 மணி இருக்கும். சென்னையில் மழைனாலே ரோடு எல்லாமே தண்ணியில் தான் தேங்கி நிற்கும். டிராஃபிக் ஜாம் ஆகிடும். கார்த்தி ஆட்டோவில் அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒரு பேஷண்ட்டு ட்ராப் பண்ணுவான். அந்த பேஷண்ட்டு நன்றின்னு சொல்லும் போதெல்லாம் கார்த்தி ஆட்டோவே ஸ்டார்ட் பண்ணும் போவான். அப்போ தான் அங்கே இருந்து ஒரு பெண்ணு வெளியே வந்தாங்க. பார்க்குறதுக்கு தேவதை அழகாக இருந்தாங்க. மீனா 35 வயசு, டாக்டரு, கார்டியாலஜிஸ்ட்டு. அவள் கருப்பு சேலையில் கண்ணாடி போட்டு இருந்தாங்க. இப்போ தான் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. மழையில் நனையாமல் இருக்க அவள் ஆட்டோவுக்கு அழைக்க கார்த்தி ஓடி போகிறான். மேடம் எங்கே போகணுன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் குரல் ரொம்பவே மரியாதையாக இருந்துச்சு. மீனா சொன்னா, அடையார் காந்தி நகர் போகணும் அப்படிங்கிறான். அவள் உள்ளே உட்கார்ந்தாங்க. ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஒரு 20 நிமிஷம் டிரைவிங், மழை சத்தம், பின்னாடி ரோட்டில் லைட் ஜொலிக்குது. அவங்க 2 பேருக்கும் மேலே பேசவே ஆரம்பித்தாங்க அந்த இருட்டிலேயே. மீனா கேட்டான், உங்கள் ஆட்டோ ரொம்பவே க்ளீனாக நீட்டாக இருக்குது, எப்படி அப்படின்னு கேட்குறான். இந்த மழையில் கூட கார்த்தி சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஆரம்பித்தான். மேடம், என் ஆட்டோ என் வீடு மாதிரி மேடம், என் கடவுள் மேடம் அப்படிங்கிறான். நான் தினமும் க்ளீன் பண்ணுவேன், பேஷண்ட்ஸு வராங்க அதனால தான் அப்படின்னு சொன்னான். அவன் பேச்சில் சிம்பிள் ஆனால் உண்மையானது. மீனாவுக்கு அது பிடிச்சிருந்தது. அவள் வாழ்க்கை ரொம்பவே பிஸியாக, ஹாஸ்பிட்டலு டியூட்டின், குழந்தைகள். பிரியா 10 வயசு, அருண் 7 வயசு. அவர்களை பார்த்துக்கணும். அவள் கணவன் ரவி 38 வயசு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரு. அமெரிக்கா போய் 6 வருஷம் ஆகுது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஆப்ரேட் பண்ணுறான். மீனா தனியாக தான் இருக்கான். எமோஷ்னலி லோன்லி, யாரோடு பகிர்ந்து கொள்ள முடியாத தனிமை. அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு மீனா ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ புக் பண்ணான். தற்செயலாக கார்த்தி தான் நிற்கிறான், ஹீரோ மாதிரி. ஓ நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி அவள் சிரித்தான். அவள் முகத்தில் ஒரு சந்தோஷம். அப்படி டெய்லி மீட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு ட்ரைவும் ஒரு சின்ன உரையாடல். கார்த்தி சொன்னான் தன் பையன் ராமை பற்றி. அவன் 5 வயசு, ஸ்கூலுக்கு போகிறான், ரொம்ப சுட்டி. நான் அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கலான்னு கனவு. மீனா சிரிச்சுக்கிட்டே தான் தன் குழந்தைய பற்றி. பிரியா டான்ஸ் கிளாஸுக்கு போகிறான். அவள் ஸ்டேஜில் ஆடும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே பெருமை. அருண் கிரிக்கெட் விளையாடுறான். எப்போவும் பால் அடித்து விளையாடணும்னு அடம் பிடிக்கிறான். அவங்க பேச்சு ஃப்ரெண்ட்ஷிப் ஆக மாறியது. சாதாரணமான பேச்சு ஆனால் ஆழமானது. ஆனால் ஒரு நாள் ஆகஸ்ட் 20ஆம் தேதி 2022 ஒரு 11 மணி இருக்கும். மீனாவுக்கு எமர்ஜென்சி கால் வருது. ஹாஸ்பிட்டல் போகணும்னு. கார்த்தி ஆட்டோவில் அழைச்சி போனான். ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டு, டிராஃபிக் ஜாமு. கார்த்தி ஸ்பீடாக ஓட்டினான். மீனா பயந்து கத்தினா, ஸ்லோ ப்ளீஸ். அப்போ கார்த்தி அவன் கையை பிடிச்சான். பயப்படாதீங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த ஒரு டச்சு அப்படியே 2 பேருக்கும் ஸ்பார்க்காக மாறிடுச்சு. உடம்பு ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி மாறிடுச்சு. மீனா மனசில் ஏதோ ஒரு மாற்றம். அவள் கண்கள் அவனே வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிச்சு.
ஆனால் அவள் மேரீடு, கார்த்தி மேரீடு. இது ஒரு தடை செய்யப்பட்ட காதல். ஆரம்பம் தான். மாதங்கள் போக போக அவங்க வாட்ஸ்அப் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. காலை குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புகிறாங்க, நைட் ஆனால் குட் நைட் மெசேஜ் அனுப்புகிறாங்க. கார்த்தி மீனாவுக்கு சென்னையில் ஸ்ட்ரீட் ஃபுட் கொண்டு வருவான். ரெட் கலர் ரோஸ் மில்க்கு, சூடான 5 இட்லி. அவள் சிரித்து சாப்பிடுவான். மீனா அவனுக்கு புக்ஸ்லாம் கொடுப்பாங்க. ரிச் டேடு புவர் டேடு மாதிரி நீ படி கார்த்தி, உன் கனவுகள் அடையாளுக்கு உதவும் அப்படின்னு சொல்லுவாள். அவங்க உறவும் ரொம்ப ஆழமாகிட்டே போயிடுச்சு. ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லையே. திடீர்னு ரவிக்கு இந்தியா வரணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். செப்டம்பர் 2023 மீனா டென்ஷன் ஆகிட்டான். கார்த்தி கால் பண்ணான், அட்டென்ட் பண்ணலை. கார்த்தி ஹாட் ஆகி வீட்டுக்கு போய் சுமதியோட க்ளோஸ் ஆக முயற்சி பண்ணான். ஆனால் சுமதி சந்தேகம் வந்தது. ஏன் ஃபோன் எப்பவும் பிஸி நீ யார் காலில் அப்படின்னு கேட்டான். கார்த்தி போய் சொன்னான், ஒர்க்கு தான் அப்படின்னு. உள்ளுக்குள்ளே அவன் குழம்பினான். இப்போது எமோஷ்னல் உச்சத்தில். மீனா ரவியோடு இருந்தாலும் அவன் மனசு கார்த்தியோட நினைப்பில் தான் இருக்குது. ஒரு நாள் 2023 ரவி ஆஃபீஸுக்கு பார்ட்டிக்கு போனான். மீனா தனியாக இருந்தான். கார்த்தி கால் பண்ணான். மேடம், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறா அப்படின்னு சொன்னான். மீனா கண் கலங்கி, நானும் கார்த்தி என்னால் இங்கே தாங்கவே முடியல அப்படிங்கிறான். அப்படி அவங்க காதலை கன்ஃபெஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அது ஒரு வலி நிறைந்த கன்ஃபெஷனு. அப்புறம் மீனா அம்மா லக்ஷ்மி 60 வயசு சென்னைக்கு வராங்க. அவங்க ட்ரெடிஷ்னல் டைப்பு. எப்போவுமே குடும்பத்தை பற்றி பேசுவாங்க. மீனா, ரவி நல்லா இருக்கானா, குழந்தைகள் எப்படின்னு கேட்பாங்க. மீனா பொய் சொல்ல வேண்டிய இருந்தது. உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெரிய போராட்டம். கார்த்தி பக்கம் அவன் அண்ணா ராஜா 35 வயசு பிஸ்னஸ்மேன். சந்தேகம் வந்து வான் பண்ணுறான். கார்த்தி, என்னடா இது, குடும்பத்தை பாரு. சுமதி அழுதுகிட்டே இருக்கான். கார்த்தி தவிச்சான். ஆனால் அவன் உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அவனால். இந்த ஒரு டென்ஷன் எல்லாம் ஒரு எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் மாறிடுச்சு 2 பேருக்கு நடுவில். ஒவ்வொரு நாளும் புது சவால். அவங்க 2 பேரும் தங்கள் குடும்பத்தை விட்டு போக முடியாது. ஆனால் இந்த உணர்வுகள் அவங்களுக்குள்ளே இழுத்துட்டே இருந்துச்சு. கார்த்தி இரவு தூங்கும்போது மீனாவே நினைப்பான், ஏன் இப்படி ஆச்சு எனக்குன்னு. தன்னைத்தானே கேட்டு தன்னுடைய கைவலியே பண்ணிகிட்டே இருப்பான். மீனா ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டை பார்க்கும்போதெல்லாம் கூட கார்த்தி நினைப்பாக தான் வரும். ஒரு பேஷண்ட் பார்க்கும்போது கார்த்தியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு பயம் வேற வரும். அவள் ஹார்ட் பீட் கேட்கும்போது தான் ஹார்ட் பீட் நினைப்பான். இது ஒரு தடை செய்யப்பட்ட காதல். ஆனால் அது அவங்களுக்கு உயிர் மூச்சு மாதிரி ஆகிவிட்டது. சுமதி ஒரு நாள் கார்த்திக்கு சொன்னால், நீ என்ன லவ் பண்ணுறியா, உண்மை சொல்லு அப்படின்னு. கார்த்தி அழுதா. ஆமாம், ஆனால் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது. அவள் அழுதா. ஆனால் அவனை விட்டு போக முடியல. லக்ஷ்மி மீனாவுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். குடும்பம் தான் எல்லாம், ரவியை பாரு. மீனா தலையாட்டினா. ஆனால் மனசு வேற. இப்படி அவங்க வாழ்க்கையில் போயிட்டே இருந்தது. ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு சின்ன சந்தோஷம், ஆனால் பயம் கலந்த சந்தோஷம். கார்த்திக் ஒரு நாள் மீனாவுக்கு சொன்னால், நம்ம இப்படியே இருக்கலாமா, குடும்பம் ரொம்ப முக்கியம். மீனா சொன்னால், தெரியல கார்த்தி, ஆனால் உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான். இதுதான் அவங்க காதலின் ஒரு உண்மை, ஒரு போராட்டம் நிறைந்த காதல். நவம்பர் 2023 10ஆம் தேதி. அது ஒரு தீபாவளி டைம். சென்னை முழுக்க விளக்குகளால் ஜொலிக்கும். வீடுகளில் பட்டாசு சத்தம், இனிப்புகள் வாசனை. மீனா தன் குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் மனசு வந்து அவகிட்டே இல்லை. அவன் மனசு அவனோட காதல் வந்து ரவிக்கிட்ட தான் இருந்துச்சு. ரவி அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தான். குழந்தைகள் பிரியா அண்டு அருண் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. பிரியா புது சேலை போட்டுட்டு, அம்மா நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுறான். அருண் பட்டாசு வெடிக்க ஆசைப்பட்றான். ரவி அவனை தூக்கி வச்சு வெடிக்க விடுறான். மீனா சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்குறான். ஆனால் அவள் மனசு எல்லாத்துலேயும் கார்த்தி தான் இருக்கான். அவனை வச்சுட்டு தான் மனசில் வச்சுட்டு இருக்கா கார்த்தியை தான். அவன் என்ன பண்ணுறான்னு நினைப்பில் அவன் தனியாக இருப்பான்னு தோணும். அவள் ஃபோன் செக் பண்ணும்போதெல்லாம் கார்த்தி மெசேஜ், ஹாப்பி தீபாவளி அண்ட் லைட் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவள் மனசு படப்படன்னு அடிக்கும். சுற்றி பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவான். யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் அனுப்புவான். அது ஒரு சின்ன மெசேஜ் தான். ஆனால் அவங்க 2 பேருக்கும் உலகமே முழுக்க விளக்குகாலை ஏற்றிய மாதிரி அந்த ஒரு மெசேஜ் இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கவே இல்லை. ரவின்னு திடீர்னு மீனா ஃபோனை எடுத்து செக் பண்ணி பார்த்தான். அவன் முகம் அப்படியே மாறுது. டென்ஷன் ஆகிட்டான். யாரா இந்த கார்த்தி என்று இந்த மெசேஜ் கேட்டான். கோபமாக கேட்டான். மீனா வந்து உள்ளுக்குள்ளே பயம் வந்து போயிட்டே இருக்குது. ஆனால் வெளியே வந்து எதுவுமே சொல்லவே முடியல. அது ஒரு பேஷண்ட்டு, டிரைவரு அப்படி எதுவும் சொல்லி மழுப்புறான். ஆனால் ஆட்டோவில் வருவான்னு சில சமயம் ஜஸ்ட் விஷ் தான்னு போய் சொன்னான். ரவி நம்பவே இல்லை. அவன் கண்கள் சந்தேகமாக குறைஞ்சதே இல்லை. ஆனால் குழந்தைகள் முன்னாடி சண்டை போடலை. தீபாவளி டைம் ஆச்சு. அவன் அமைதியாக இருந்தான். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து கொதிச்சிட்டு இருந்தான். மீனா அந்த இரவு தூங்கவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ரவி தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பயம் வேறு. அடுத்த நாள் வந்து மீனா வந்து கார்த்திக்கு வந்து ஒரு கால் பண்ணுறான். கார்த்தி, நம்ம கொஞ்ச நாள் வந்து பிரேக் எடுத்துக்கலாமா, இல்லைன்னா நம்ம பிரிஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கார்த்திக்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறான். ரஃபி மெசேஜை பார்த்தோன்னே சொல்கிறான். கார்த்தி உடஞ்சே போகிறான். அவன் குரல் நடுங்கியது. மேடம்,
உங்கள் சேஃப்டி தான் முக்கியம், நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் மனசு உடஞ்சி போச்சு. அவன் ஆட்டோ ஓட்டும்போது கூட கண் கலங்கிட்டே இருந்து, ஏன் இப்படி, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தன்னைத்தானே கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவனால். அவன் இரவு மெசேஜ் அனுப்புவான், மீனா ரிப்ளை பண்ணுவான். ஆனால் பயம் கலந்துட்டு. டிசம்பர் 2023 கிறிஸ்மஸ் ஈவினிங்கில் சென்னையில் கிறிஸ்மஸ் லைட்டில் எல்லாம் ஜொலிக்கிற கடையில் கேக் வாசனை. இரவு 9 மணி கார்த்தி வந்து ஆட்டோவில் தனியாக மெரினா பீச் போனான். அவன் மனசு அமைதியை தேடி. கடல் அலைகள் சத்தம் கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அங்கே தான் மீனா தற்செயலாக வந்துருந்தான் குழந்தைகளோட. பிரியா அண்டு அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க 2 பேரும். அவங்க ஐ கான்டாக்ட் ஆச்சு. மீனா கண்கள் விரிய. கார்த்திக் முகத்தில் சந்தோஷம் தெரிக்குது. மீனா, குழந்தைகளை நீங்கள் இங்கே வீட்டுக்கு போங்க, அம்மா வரேன்னு அனுப்பி விட்டுட்டான். கார்த்தி அங்கேயே வந்தான். கார்த்தி, என்னால் இந்த பிரேக் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுத ஆரம்பிச்சிட்டான். அவள் கண்கள் கலங்கின. கார்த்திக் ஆறுதல் சொன்னான், மேடம் அழாதீங்க, நான் இருக்கேன்னு. அந்த மொமெண்ட் அங்கே ஹக் பண்ணாங்க. கடல் அலைகள் ஓங்கி அடிக்க, லைட்டாக ஜொலிக்க, ரொமான்ஸ் ஆக, எமோஷ்னல் சீனு. அவங்க 2 பேரும் அழுதாங்க. இதுதான் நம்ம விதின்னு நினச்சிட்டாங்க. 2024 ஜனவரி புத்தாண்டு ஆரம்பம். கார்த்தி வீட்டில் ஒரு சந்தோஷம். சுமதி கர்ப்பம். அவள் காலையிலேயே சொன்னான், கார்த்தி நம்ம இன்னொரு குழந்தைய பெற்றுருக்க போகிறோன்னு. கார்த்தி வந்து ஹாப்பி. ஆனால் அவளை கட்டிப்பிடிச்சா. சூப்பர், ராமும் ஒரு தம்பி அல்லது அக்கான்னு சொன்னான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி. அவன் மீனா கிட்ட சொன்னான், அவளை ஹார்ட் ஆக்கிட்டா. ஒரு ஹாப்பி கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்டான். அவள் குரல் சோகம் நிறைஞ்சது. கார்த்தி, ஆமாம், ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன், இது டபுள் லைஃப் மாதிரி சொன்னால். அவங்க 2 பேரும் குழம்பினாங்க. குடும்பம் ஒரு பக்கம், காதல் ஒரு பக்கம். மார்ச் 2024 ரவி மறுபடியும் அமெரிக்காவுக்கு போக மீனா ஃப்ரீ ஆகிட்டான். அவங்க மீட் பண்ணுறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. காஃபி ஷாப் போவாங்க, பார்க்குக்கு போவாங்க, பார்க்குக்கு போவாங்க. ஒரு நாள் காஃபி ஷாப்பில் மீனா சொன்னால், கார்த்தி, ஒரு சிம்பிள் லைஃப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, என் லைஃப் இவ்வளோ காம்ப்ளிமெண்ட்டு. கார்த்தி சிரித்தா, மேடம் நீங்கள் என் லைஃபுக்கெல்லாம் லைட்டு. அவங்க பேச்சு ஆழமானது, ஆனால் பயம் எப்போதுமே அதிகமாக இருந்தது. ஒரு நாள் ஏப்ரல் 15 10 மணிக்கு மீனா வீட்டில் வந்து தனியாக இருந்தா. குழந்தைகள் தூங்கிட்டாங்க. கார்த்தி வந்தான். அவன் ஆட்டோவை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தான். அவங்க பேச்சு எமோஷ்னலாக மாறியது. நான் உன்னை விட்டு இருக்க முடியாது கார்த்தி, மீனா சொன்னான். கார்த்தி, நானும் மேடம் அப்படின்னா. அப்போ தான் ஃபஸ்ட் அண்டு ஒன்லி ஒரு உமா குத்தாங்க. சப்போர்ட்டான ஃபேஷன் ஃபுல்லு. லிவிங் ரூமில் ப்ளூ கலர் சோஃபாவில். அது அவங்கள காதலை இன்னும் டீப் ஆகிடுச்சு. ஆனால் அது ஒரு திருப்பம் தான். ஆனால் கிளைமேக்ஸ் நெருங்கியது. மீனா அம்மா லக்ஷ்மிக்கு ஹார்ட் அட்டாக், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. மீனா பயந்து போய் கார்த்திக்கு கால் பண்ணான். கார்த்திக் உடனே ஹெல்ப் பண்ண ஆட்டோவில் ஓடி வந்தான். பிளட் டொனேஷன்லாம் பண்ணான். ரவி அமெரிக்காவிலேருந்து வந்தான். கார்த்தி தேங்க்ஸ் சொன்னான். நீங்கள் இல்லைனா என்ன ஆகியிருக்கோம். ஆனால் சுமதி இது தெரிஞ்சுக்கிட்டு அவள் கர்ப்பமாக இருந்தாலும் சண்டை போட்டான். நீ யாரோட இருக்க கார்த்தி அப்படின்னு. அந்த டாக்டரோட கார்த்தி கம்பெஸ் பண்ணாங்க. ஆமாம், ஆனால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். சுமதி அழுதான். நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன்டா, நீ தான்டா என் முதல் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுமதிக்கும் மீனாவுக்கும் சண்டை வேறு ஆரம்பிச்சிச்சு. மீனா ஒரு பக்கம், ரவி சந்தேகப்பட வந்தது. நீ ஏன் இந்த டிரைவரோட இவ்வளோ க்ளோஸாக இருக்குன்னு. மீனா வந்து உண்மையை சொன்னான். நான் அவளை லவ் பண்ணுறேன். ரவி ஷாக் ஆனான். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன் மீனா, நீ ஹாப்பியாக இல்லைன்னா டைவர்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரவி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் குழந்தைங்கள் பிரியா அண்டு அருண் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மா அப்பாவை விட்டுட்டு அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியா, நான் உங்களை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டான். கார்த்தி ஒரு பக்கம், ராம், அப்பா அம்மாவை ஹர்ட் பண்ணாதீங்கப்பான்னு சொன்னான். அவன் சின்ன கண்கள் கலங்கின. 2024 ஒரு இரவு 12 மணி இருக்கும். மீனா வீட்டில் கார்த்தி வந்தான். அவங்க 2 பேருக்கும் எமோஷ்னலாக பேச ஆரம்பித்தாங்க. கண்ணீர் வழிய. நம்ம பிரியணும்னு கார்த்தி குடும்பம் முக்கியமான முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மொமெண்ட் ஒரு ரொமான்டிக்காக மாறிச்சு. ஒரு கிளைமேக்ஸில் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. எப்படி சந்தோஷமாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தாங்க. சாஃப்ட் லைட்டில் ஜொலிக்கிற மாதிரி எல்லாமே முடிஞ்சுது. அது அவங்க லாஸ்ட்டு மொமெண்ட்டு. ஒரு விடை பெற்றால் முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் அவங்க பிரிஞ்சிட்டாங்க. கார்த்தி சுமதியோடு, மீனா ரவியோடையும் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க ஹார்ட் பிரேக் ஒரு நினைவு மட்டும்தான். இந்த கதை வாழ்க்கையில் உண்மையாக நடந்தது. காதல் அழகு, ஆனால் வலி நிறைஞ்சது. கதை பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.